Right? Pastor Francis' journey is such a powerful story of obedience. Originally from Batu Gajah, Perak, he moved to Johor Bahru at just 21 years old to work as a technician in Singapore. While working hard at his job, he was also faithfully serving and ministering in an Anglican church. 2006 தேவன் அவருடைய இருதயத்தில் ஒரு நோக்கத்தை வைத்தார். 15 வருஷமாக அவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்து கொண்டு சபையை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் வந்தது, தேவன் அவரை முழு நேரம் ஊழியத்துக்கு அழைத்தார். நம் போதகர் அந்த ஊழியத்துக்கு அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கரண்ட் வேலை அந்த நேரத்தில் சீனியர் அசோசியேட் இன்ஜினியர் வேலையை விட்டு கீழ்ப்படிந்து முழு நேர ஊழியத்துக்கு அவர் வந்தார். பாஸ்டர் ஃப்ரான்சிஸ், நீங்கள் ஒரு போதகர் மட்டும் இல்லை, யூ ஆர் அ கிரேட் லீடர், நல்ல ஒரு மென்டோ. இது வரைக்கும் ஒரு நல்ல ஆவிக்குரிய தந்தையாக எங்களை நீங்கள் வழி நடத்திட்டு வந்தீங்க. எவ்வளோ தலைவலி கொடுத்துருக்கோம் பாருங்கள், அவரோட வெள்ளை முடியை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ தலைவலி கொடுத்துருக்கோம் அவருக்கு. பட் அதெல்லாம் பொறுத்து நம்மளை வழி நடத்தி இன்னும் வழி நடத்துறதுக்கு தேவன் அவருக்கு பலத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம இந்த வேலையில் கரங்களை தட்டி நம்ம அன்பு கோதவர்கள் பாஸ்டர் ஃப்ரான்சிஸை வரவேற்போம். I truly can feel the presence of God. The Lord is here. கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு காரியம். First of all, I want to welcome. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. Okay, we have our church members, சபையார்கள், 2 சபையிலிருந்து, ஸ்கூடாய் சபையிலிருந்து, நம்முடைய தீராம் சபையிலிருந்து நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில புதிய முகங்கள், சில புதிய நண்பர்களும் வந்திருக்கிறீங்க. From around this area, we want to welcome all of you as well. சரி, அதே சமயத்தில் இன்றைக்கு we have some guests, we have some good friends of us. The past 20 years சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த கடந்த 20 வருஷமாய் ஒரு group of people, they always keep in touch with us. I feel God has connected them with Christ Sanctuary. சரியா, நீங்களும் வந்திருக்கிறீங்க. Okay, I want to mention your names. We have Brother James here, Richita, we want to welcome Brother Richard, Sister Rachel வரல. Really looking forward to see Auntie இன்னைக்கு வரல. Send my regards to Auntie Rachel. I love that beautiful person. சரியா, she always love me. சரியா, என்னை ரொம்ப ஆதரிச்சிருக்கிறாங்க Auntie Rachel, நான் மறக்க முடியாது. Okay, Brother Richard, okay, whenever we come over to your place for Christmas caroling, okay, I still remember that one year you marajo because we cancel our Christmas caroling, you know. You said, how can you do that, Pastor? சரியா, thanks for your love. And we have Dr. Anita. சரியா, thanks for your support, ma. Thanks for all the support extended to us. Okay, we have Brother Kevin. எங்க இருக்கிறீங்க? Kevin இல்ல, okay, maybe எங்கேயோ இருக்கிறாங்க, மனைவி பிள்ளைங்களோட வந்திருக்கிறீங்க. சரியா, பல வருஷமாக நம்மளுடைய சர்ச்சில் when talks about PA system, they always there to support us, even though they are not part of Christ Sanctuary. Okay, it's because of that friendship. சரியா, நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, நான் உங்களை மறந்து போகவே கூடாது. அதே சமயத்தில் இன்றைக்கு நம்ம மத்தியில் இன்னொரு முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. நான் சின்ன வயசில் நான் ரட்சிக்கப்படும் பொழுது, ஈவன் பிஃபோர் தேட் ஆக்சுவலி, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது என்னை பார்த்தவங்க ஐ விட்னஸ் the Jesus உடைய resurrection. சரியா, விட்னஸ், ஐ விட்னஸ். அதே மாதிரி இந்த பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா, உண்மையிலேயே இந்த பாஸ்டர் நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த பத்து கஜா ஒரு ஊர் இருக்குதா இல்லையான்னு சொல்லி சந்தேகமாக வந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு நான் மத்தியில் பிரதர் பாலன், அவங்க ஒய்ஃப் சிஸ்டர் லோரா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு கருத்தை கொடுப்போம். என்னுடைய 17 வயசில் நான் ரட்சிக்கப்படும் பொழுது பத்துகஜா சபையில் நான் ரட்சிக்கப்பட்டேன். I still remember the Lord touched me on that day. The Lord gave me the born again experience in Batugaja Church when I was in Anglican Church, Hidop Anglican Church, Hidop Anglican Church. பாஸ்டர் இஸ்ரேல் வந்திருக்கிறாங்க. Hidop Anglican Church, Anglican சபையில் நான் ரட்சிக்கப்பட்டேன். Right, through that church the Lord raised me. சரியா, so I'm always grateful to my Anglican church. அந்த சபையில் நான் ரட்சிக்கப்பட்டேன். The Lord touched me. I still remember the way the Lord came down, சரியா, to meet me personally. 17 வயசில் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டார். என்னோட 22 வயசில் when I was 22 years old, I asked the Lord, why you called me when I was 17? I told the Lord, I challenged the Lord, if you truly want me to come for the full-time ministry, you must reveal yourself as how you reveal yourself to Moses. And I still remember when I was 22, through my dream the Lord appeared. கர்த்தர் வந்து
தரிசனமாக எனக்கு முன்பதாய் வந்து அவருடைய சிங்காசனத்தை நான் பார்த்தேன். என்னை பேர் சொல்லி கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை கூப்பிட்டார். And then I let go of my job. I came for the full-time ministry. So இன்றைக்கு அழைக்கப்பட்டவனை நான் வந்திருக்கிறேன். நான் கர்த்தருக்கும் இன்றைக்கு நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். So just now நான் மென்ஷன் பண்ண பார்த்தீங்களா, all of you very important to me personally. சரியா? Thanks for all the blessing, support that you have extended to us. God will bless richly. சரியா? உங்கள் எல்லாரும் கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பார். அதே சமயத்தில் நம்ம மத்தியில் முக்கியமான சில ஊழியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய இன்விடேஷன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலை. பிகாஸ் ஆஃப் தட் இந்த இடம் சின்னதாக இருக்கிற வசி வி கேனாட் ரியலி எக்ஸ்டெண்ட். ஸோ ஐ டோல் மை ஒய்ஃப், ஐ டோல் மை லீடர்ஸ், தோஸ் இந்த பாஸ்ட் 20 years எங்களுக்கோ அவங்களுக்கோ ஒரு கனெக்ஷன் இருந்த பாஸ்டர்மார்களை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம மத்தியில் 3 முக்கியமான போதகர்களும் வந்திருக்கிறீங்க. வி ஹேவ் பாஸ்டர் இஸ்ரேல் டுகெதர் வித் அ ஒய்ஃப். சரி, அவங்களுக்கு உற்சாகமாக நம்ம வரவேற்போம். And Pastor Rajan நான் மறந்து போகவே முடியாது. சரியா? Pastor Rajan together with the wife, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பக்க ஒரு தான் Pastor James, உங்கள் மனைவி 2 பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க. God bless all of you. Thank you for நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சுருக்கமான நான் பிரசங்கம் நான் பண்ணலை. சரியா? அப்புறம் இன்னைக்கு தலை கோச்சுக்குவார். சரியா? He is the one going to do the preaching. But I have a message here. சரியா? I just want to express my feeling today. எனக்கு ஒரு மிக்ஸ் ஃபீலிங் இருக்குது. alright? அந்த உணர்ச்சிகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு 2 விதமான உணர்ச்சிகளை நான் பார்க்கிறேன். இந்த மிக்ஸ் ஃபீலிங் சொல்லும்பொழுது firstly I want to describe my feeling. Firstly a sense of gratefulness to God. As I mentioned earlier, கர்த்தர் நிறைய காரியங்களை செய்தார். 20 வருஷமாய் நம்ம இப்போ பட்டியல் போட்டு நம்ம பேச முடியாது. சரியா? From very humble beginning, the Lord separated me, I believe, from Anglican Church to start up this independent ministry. Right? So ஆரம்பத்தில் வந்து எல்லாம் அற்பமாக இருந்துச்சு, எல்லாம் கேள்விக்குறியாக இருந்துச்சு. பலன் இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, ரிசோர்ஸஸ் எங்களுக்கு இல்லை, திறமை இல்லை. சரியா? But we were obedient to God. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். எங்களுடைய ஜேர்னி எப்படியாக நான் பார்க்குறேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 வருஷம் நடத்தினார். I'm sure all of you know the story. பகல் நேரத்தில் மேகஸ்தம்பம், ராத்திரி நேரத்தில் அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. 24/7 தெய்வ பிரசனம் கடந்த 20 வருஷமாக எங்களோடு இருந்ததை நாங்கள் அதை உணர்ந்தோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பதாய் சென்றார். பல வாசலை கர்த்தர் எங்களுக்கு திறந்து கொடுத்தார். கர்த்தர் எங்களுடைய சபையை கர்த்தர் செழிக்க வைத்தார். கர்த்தர் சபையை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நிறைய சபையார்கள், நிறைய குடும்பத்தார் கிறிஸ்துவின் ஸ்தலம் மூலியமாய், இந்த சின்ன ஊழியத்தின் மூலியமாய் நீங்கள் பல ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது நான் கர்த்தருக்கு நான் கோடி நன்றி நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஒரு காரியம். அதை நினைத்து பார்க்கும் பொழுது a sense of gratefulness inside my heart. இரண்டாவதாக நான் எப்படி பார்க்குறேன்னா, 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் 40 வருஷம் நடத்தினார். இப்போ பாதிக்கு பாதி தான் வந்திருக்கிறோம். நிறைய நன்மை செய்தார், உண்மை. ஆனால் இன்னும் ஒரு 20 வருஷம் கடந்து போகணுமா? இப்பயே முடி நரைச்சிருச்சு, முடி கொட்ட தொடங்கும் நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுவர். இன்னொரு 20 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, எங்கள் அப்பா மாதிரி நான் இருப்பேன், எங்கள் அப்பாவுடைய முடியெல்லாம் கொட்டி இருக்குது. எப்படி என்ன செய்ய போகிறோம் எனக்கு தெரியல. அதை நினைக்கும் பொழுது இரண்டாவது a sense of fear. And I want to be honest, very deep inside my heart, ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியர் எனக்குள்ளாக இருக்கிறது. ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ரேங்க் ஹியர். இன்றைக்கி நிறைய போதகர்கள் இருக்கிறீங்க, மூத்த போதகர்கள். ஐ வாண்ட் எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங் ஆஸ் அ சர்வன்ட் ஆஃப் த லார்ட். இன்றைக்கி நிறைய சபையார்களாக இருக்கிறீங்க, மந்தையாக இருக்கிறீங்க. ஒரு மெய்ப்பனுடைய இதய துடிப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் செய்து தன்னுடைய கிருபையை பாராட்டி தன்னுடைய அன்பை கொடுத்து எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ணமாய் கர்த்தர் அவர்களை ஆதரித்து நடத்தினார். உண்மை. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், முதியோர்கள் வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 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 எகிப்து நாட்டிலிருந்து, அதிலிருந்து லட்சத்தின் ஜனங்கள் எங்கே போய் சேரலையா, இலக்கையை அவர்கள் அடையவில்லை.
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் போகலன்னு சொல்லி பைபிள் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அப்படி என்றால் மோசே அப்படி போன்ற ஒரு சிறந்த மனிதனாய் இருந்தாலும் இறுதியிலே சரியா அநேகர் என்ன பண்ணல, அந்த இளைப்பாறுதலுக்குள் சரியா பிரவேசிக்கவில்லை என்று சொல்லி they failed to enter the rest என்று சொல்லி எபிரேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. பாருங்க, வெளியே தோற்றமான ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன், அது உண்மை. வெளியே தோற்றமான ஆசீர்வாதம், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம், சிங்கப்பூர்ல நல்லா வேலை செய்கிறீங்க, many of you earning Singapore dollar. வெளியே தோற்றத்தில் ஆசீர்வாதம். இன்றைக்கு I want to bring a word of warning to the church. It is not outward but inwardly நம்ம எப்படி இருக்கிறோம், அதாவது உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், பரிசோதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிய தோற்றத்தில் மேன்மையாய் இருந்தார்கள். ஆனால் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளான மனிதன் மாறாதபடினால் தேவன் அவர்களை எங்கே கொண்டுட்டு போக முடியல. சரியா, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் அவர்கள் போக முடியல. Despite of God's miraculous work, despite of His grace, His providences, His faithfulness, most of the Israelites were sinful. Hebrew 3:12, disobedience Hebrew 4:11, rebellious 3:16, unbelieving heart 3:12, unchristlikeness. அவர்கள் எப்படி இருந்தார்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, முறுமுறுப்பு, தேவனை எதிர்த்து வந்தார்கள். அவர்கள் அவிசுவாசியாய் இருந்தார்கள். தேவன் இருதயத்தை பார்த்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் அவர்களுக்கு இடத்தை கொடுக்கல. 20 வருஷமாய் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அநேகரை கர்த்தர் வந்து சபையில செதுக்கி இருக்கிறார். செதுக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்க. கேன் ஐ சே ஒரு பேட் நியூஸ், அந்த செதுக்கப்பட்டவர்கள் நான் எண்ணி பார்க்கலாம். சபையில் 200 பேர் இருக்கலாம், that is not a big deal. செதுக்கப்பட்டவர்கள் ஒரு எண்ணி பார்க்கலாம். மற்றபடி அநேகர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. என்னுடைய மெசேஜ் என்னதுன்னா, இன்னொரு 20 வருஷம் நம்ம கடந்து போக வேண்டும் என்றால், அந்த இலக்கையை அடைய வேண்டும் என்றால், நீங்கள் மாறல, டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம அடையல, we not going to enter our rest, we not going to enter the promised land. This is the word the Lord has given to all of us. நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த ரெஸ்ட்டை நம்ம அடைஞ்சிட்டோமா? Have we entered the rest? Hebrew 4:3. அந்த ரெஸ்ட்னு சொல்லும் பொழுது இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம்? How to understand? ஸ்காலர்ஸ் பல வகையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக யார் திரும்ப போனால், காலைப்போ யோசுவா மாத்திரமே, மற்றவங்களாம் சின்னவங்க, அந்த 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 பிரயாணத்தில் நடந்தவர்கள். காலேப் யோசுவா மாத்திரமே they able to enter into the rest God rejected them. இதோட காரணம் என்னது? they experience the rest within. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அதோட அர்த்தம் என்னது? they fail to enter the rest. அந்த ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு நான் சொல்றேன், so that the church will understand the meaning of the rest written in the book of Hebrew. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த படகில் இருந்தார். பயங்கர புயல் காற்று, ஜீசஸ் calmed the storm, right? இந்த கதை நமக்கு தெரியும்ல. இயேசு என்ன பண்ணி கொண்டிருந்தார்? உறங்கி கொண்டிருந்தார், நித்திரையாக இருந்தார். சீடர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? பதற்றம் அடைந்தார்கள். ஒரே சிச்சுவேஷன், கடல் கொந்தளித்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது பயங்கர போராட்டத்தின் மத்தியில் இயேசு உறங்கி கொண்டிருந்தார், சீடர்கள் பதற்றம் அடைந்தார்கள். என்ன வித்தியாசம்? இயேசு தன்னுடைய பிதாவின் மீது நம்பிக்கையாயிருந்தார். God is very much in control of my life. The Lord is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையில யார் வாழ்ந்தா? இயேசு அந்த நம்பிக்கையில வாழ்ந்தபடினால் நித்திரையாயிருந்தார். He able to rest in the midst of storm. அந்த 12 சீடர்கள் விசுவாசத்தில் வளரல, பதற்றம். இன்றைக்கு பிரியமானவர்களே, அந்த பதற்றம் இருக்குது பார்த்தீங்களா? தேவன் அதை விரும்பல. அந்த பதற்றம் ரெஸ்டா மாறணும். சரியா? who can truly rest? those who truly walking in that obedience, truly walking with God,
truly having that union with God, தேவனோடு உறவு கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே என்ன மாதிரி போராட்டம் வந்தாலும் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் they will experience the rest in their life. இன்றைக்கு திருச்சபையே அந்த ரெஸ்ட்டுக்குள்ளாக நம்ம போக வேண்டும். And the bad news is this, நான் ஒரு மேய்ப்பனாக நான் போய் கொண்டிருக்கிறேன். many of you, அநேகர் சபையில பின்மாற்றம் அடைந்து சரியா நீங்கள் வழி தப்பி போகிறதை நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சுற்றி காண்பிக்கிறேன். யூ மஸ்ட் ரிட்டர்ன் பேக் டு காட். கர்த்தரிடத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். let us strive to enter God's rest. let us grow in the Lord. சரியா? and I believe he who calls you is faithful. he will surely do it. சரியா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால், அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம சபையை கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். can we enter that rest? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். and கடைசியாக சரியா இன்னும் ஒரு சில word of thanks. particularly I want to say my special thanks to all my devoted leaders. 20 வருஷமாய், சில பேர் 10 வருஷமாய் சபையில் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை நீங்கள் சபைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், அக்கீலா பிரிஸ்கலாவை குறித்து எனக்காக ஊழிய நிமித்தம் தலையை கொடுத்தவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். இன்றைக்கு நம்முடைய சபையில் பின்மாற்றம் அடைந்தவர்கள் அநேகர். அதே சமயத்தில் நீங்கள் உண்மையாக நின்றீங்க ஒரு சிலர். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் அபிரிதமாய் ஆசீர்வதிப்பார். Surely the Lord will honor and the Lord will bless those who have sacrificed your life for the sake of God's kingdom here in this church. And finally, கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். My special thanks to my wife. மறக்கவே முடியாது. ஒரு உற்சாகமான ஒரு கருத்தை கொடுங்க. For being my companion and my partner in this ministry. Not only my wife, she has been my companion and my partner in ministry. நான் அவங்கள கல்யாணம் பண்ணும் பொழுது சிங்கப்பூரில் வேலை செஞ்சேன். After many years, I told my wife, I want to resign from my job. சிங்கப்பூரில் நல்லா ஏர்ன் பண்ணேன். இவங்ககிட்ட இந்த காரியம் சொல்லும் பொழுது இவங்களுக்கு பெரிய ஒரு பாரம் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் while we were dating, இந்த காரியத்தை நான் சொன்ன, one day I will come for full time ministry, you better watch out. Don't look at me as technician or don't look at me as engineer. You must look at me as a pastor. ஏதோ ஜோக் பண்ணுறாருன்னு நினச்சாங்க. Now time came in the year 2010, I came for full time ministry. நான் full time ministryக்கு வந்த பிறகு குறைஞ்ச சம்பளத்தில் சபையில் நான் வேலை செய்தேன். எங்கள் மனைவி எல்லா சுமையும் சுமக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. She was very patient. She was very patient. We have to raise two of our kids. She has to take a lot of responsibility. She has sacrificed her life for the sake of the church and for the sake of all the people. Seriya. And I want to say thank you so much for all your dedication. Seriya. Thanks for your life. Seriya. Towards this church. God bless you. Seriya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. And darling, I want to say that truly that I love you so much. Because எங்கள் ஒய்ஃபும் போன வருஷம் சபையில் ஒரு கடினமான பாதையில் கடந்து போனாங்க. சரி, எங்கள் சபை போதகருடைய மனைவி இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், ஒரு கடினமான ஒரு பொசிஷன் என்ன தெரியுமா? பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டருடைய பிள்ளைகள், அதுதான் அழைக்கப்பட்டு இருக்கணும். If you God never called us, எப்பயோ போயிருப்போம் நம்ம. When talking about pastor, pastor's wife, pastor's children, we will be in target actually. சரியா? அங்கே நரகத்தில் மட்டும் நம்மளுடைய வாண்டட் லிஸ்ட்லாம் நம்மளுடைய பேர் அங்கே மட்டும் இல்லை, நிறையா ஒரு சில விசுவாசிகள் இருப்பாங்க. சரியா? நம்ம எல்லாம் நீங்கள் எல்லாம் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. பட் praise God that we are famous for them. சரியா? And God bless you. Thank you so much. And again, சரியா, இன்னொரு கடைசியாக நான் சொல்கிறேன், my two girls, நான் மறக்கவே முடியாது. To describe them, ரெண்டு வார்த்தை. Okay, about my children, சரியா, they are my strength and my joy. ஒரு பக்கத்தில் என் பிள்ளைகள் என்னுடைய பலன், இன்னொரு பக்கத்தில் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க.
You see the power of my children. நான் வரும்பொழுது கொஞ்சம் மூடியாக தான் வந்தேன், நான் கொஞ்சம் மூட்லாம் கொஞ்சம் அவுட்டாக தான் இருந்துச்சு. You see, my daughter இருக்குதுல வெரி observant. அந்த elder daughter இருக்குது பார்த்தீங்களா, வெரி observant. அது என்னுடைய லுக்கு, என்னுடைய ஃபிகர் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதுக்கு தெரியும் அப்பாவுக்கு கொஞ்சம் மண்டலம் ஓடி இருக்குது, அவரை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணும். She just came forward just now. She said, அப்பா, this is your day, you better enjoy your day. சரி, ஒரே ஒரு வார்த்தை. And after that, everything back to normal. அது ஒரு grace. Thank you for my daughters, சரியா, Jaslyn Jamima and Karen Kezia. சரியா, I'm so grateful to God to have both of you. God bless both of you. சரியா, கர்த்தர் உங்களை எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. Thank you so much. Thank you so much. God bless. Thank you. Now let us get ready because we are moving right into performance segment for our celebration today. So our very first performance comes from our Christ Century Skudai branch. Our youths and children have worked so hard for today. First, our youths will present a choral speaking piece titled The Gospel, followed by a special song from our children. So as they step up, let's open our hearts and listen closely to the wonderful message our young ones have to share with us today. So church, let's put our hands together and give them a warm welcome. Shalom and good morning. Do you know what is the celebration today? Do you know? Do you know? Do you know? I don't know. Ayo, We are celebrating our 20th church anniversary. Yay! 6-7 Scuba! We have come a long way. Years gone by. Season change. Plans change. Children were born, couples got married, and our identity passed on. People come and go. But the one thing never change. Do you know? Do you know? Do you know? What is that? The gospel! Huh? What is that? The gospel! What is gospel? Gospel is good news for us who are sinners. Do you know? Do you know? Do you know? That we are sinners and that we are separated from God. Huh? Oh no! Am I a sinner? Am I separated from God too? Am I a sinner too? Am I a sinner too? Yes. We are sinners. Period. Then who can save us from sin? Who can save me? Who can save me? Who can save me? God with His utmost love for chose us before the foundation of the world to have a relationship with us. And therefore, God sent His Son to die for us on the cross. By Christ's death and resurrection, we are given the gift of righteousness and are now holy and blameless. And we can appear before God as His children. Wow, what a great news! Yes, a wonderful love story! But I am a good person. I go to church. I do charity. I do ministry. I play musical instrument in church. I read the Bible every day. I read the whole Bible already. I fast and pray every day. Not every day lah. No amount of good works and good deeds can save us. We need a savior to save us from this damnation, and Jesus is His name. What must I do? What must I do? What must I do? Believe. 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 Yes, believe in the finished work of Jesus Christ on the cross and in His resurrection. And you shall live. When we believe, our life becomes a life of trusting Him and a life of obedience to Him. So, do I need to continue to trust Him and obey Him? But I'm just a youth. That is a long journey of trusting Him and obeying Him. Yes, that is our journey as a believer. That is a journey for all of us here too.
Please pray for us and teach us so that we can continue faithfully in this journey of trusting Him and obedience. Sing with us this song. We are the children and the future generation of this church. Please pray for us so that we can grow in trust and obedience to our Lord Jesus Christ. 1, 2, 3. When we walk with the Lord in the light of His word, what a glory He shares on our way. While we do His good will, He abides with us still, and with all who will trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Then in fellowship sweet, we will sing at His feet, or will walk by His side in the way. What He says we will do, where He says we will go, never fear, only trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. I am so happy that I am His child. I am His dog. I am His dog. I am His dog. We are His and you are His dog. Thank you. இன்னொரு முறை பிள்ளைகளுக்கு கையை தட்டு. What amazing choral speaking. ஓகே, நம்ம சபையோட 2 முக்கியமான ஊழியம் தான் இந்த வாலிபர் ஊழியமும் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியமும். நம்ம இந்த 2 ஊழியமும் சபையோட இதய துடிப்பு நம்ம சொல்லலாம். இட்ஸ் ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் சர்ச். ஓகே, அது மட்டும் இல்லை, இது வெறும் சாதாரண வீக்லி நடக்கிற ஊழியம் மட்டும் கிடையாது. நம்ம அடிப்படையான காஸ்பல் மெசேஜ் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் சபையோட அடுத்த ஜெனரேஷன் மட்டும் கிடையாது, தேவனோட ராஜ்யத்தை கட்டப்போகிற ஃபியூச்சர் லீடர்ஸும் கூட. We want to take a special moment today to honor and thank our leaders, Sister Susan, for faithfully guiding and leading our children ministry in Tiram with so much love. Sister Shuru, for her dedication and passion in leading our youth ministry in Tiram. And Sister Caroline, our pastor's wife, for tirelessly leading both the children and youth ministry over in Skudai. தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த பிள்ளைகள் கொடுக்கிற கனி இந்த சபைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஸோ இந்த வேலையில் அடுத்த செலிப்ரேஷனுக்கு அடுத்த முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது என்ன பகுதி என்றால் தேவனோட வார்த்தை கேட்க நம்ம போகிறோம். எப்போதும் ஒவ்வொரு வருடமும் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணும்போது ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுட்டு போயிடுவார் சபைக்கு. ஸோ அதே போல் இந்த 20வது வருஷம் ஆனிவர்சரிக்கு தேவன் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாரும் ஆவலாக இருப்பீங்க. இந்த வார்த்தை கொண்டு வர நம்மளோட நம்ம சபைக்கு நெருங்கிய ஒரு போதகர், ஒரு நெருங்கிய நண்பர், ஒரு பெரிய ஸ்பெஷல் கெஸ்ட் கூட பக்கத்து நாட்டிலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், சிங்கப்பூர் நாட்டிலேருந்து பாஸ்டர் இஸ்ரேல். Yes, Pastor Israel has been a dear friend to our Pastor Francis for many years. So whenever we reach out to him and invite him, he has faithfully made the trip down to bless us. And beyond that, he has been a faithful partner to us, consistently contributing into our mission ministry over the years. So his heart for the kingdom and spreading the gospel is truly inspiring. Today, as we celebrate 20 years of God's goodness, we know He carries a timely word for our church as we step into the next season. So church, let's put our hands together with joy and give a huge warm welcome to Pastor Israel.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் பார்க்கல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். And Christ Sanctuary Blessed 20th Church Anniversary. உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நானும் மனைவி எங்களுடைய பிள்ளை சபையார் வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். So happy to be here. Nice to see you, Pastor, young as ever. Sister, nice to see you. And the children, lovely. God is good. And also all the pastors inga irukringa. Hope to meet you all and talk to you all after the service. But God is really good. Actually, Pastor, நான் நேரத்தோடு தான் வந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளாம் பெரிய ஒரு விஐபி இல்லை, எங்களுக்காக காத்திருந்து நல்லா வரவேற்பெல்லாம் கொடுத்தீங்க. ஆக்சுவலி நேரத்தோடு தான் வந்தோம். 9:07 மாசோ ஜாலான் சந்தி, சரியா? ஆனால் மாசோ பண்ணும்போது ஹபீப் என்ற ஒரு வார்த்தை அங்கே இருந்துச்சு. அப்போ நம்ம நினச்ச வயிற்று பசிக்குது, வயிறு இழுக்குதுன்னு சொன்னேன் ஒய்ஃப்ட்ட. அதான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம உட்காந்து பராட்டா ஆர்டர் பண்ணோம். என்ன உலக சாதனைனா 2 பராட்டா 30 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதனால தான் கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சு. பட் ரியலி இட்ஸ் a great joy for us to be here and I believe God has a wonderful word for us. Hallelujah. Hallelujah. சொல்லுமா, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படி lift up our hands to the Lord because His word, அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ அழிவதில்லை. Heaven and earth will pass away, but His words will never pass away. His words will need to remain in our hearts. அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் ஆழமாக வேறு கொள்ள நம்ம இந்த இடத்துல இந்த 20வது சபை கொண்டாட்டத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் பதியும் போது, அது செயல்படும் போது 30, 60, 100 மடங்கு உயர்வுகளை கர்த்தர் நிச்சயமாக தருவார். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனம் சங்கீதம் 133, Psalms 133. If you have your Bible with you, I want to encourage us to keep our Bible before us. இந்த சங்கீதம் 133 நம்ம பார்த்தோம் என்றால் ஆங்கில வேதத்தில் பிஹோல் என்ற வார்த்தையோடு ஆரம்பம் ஆகுகிறது. பிஹோல் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே ஹினே என்று அழைக்கப்படுகிறது. ஹினே என்ற வார்த்தை தமிழிலே மொழிபெயர்ப்பு இதோ என்று சொல்லப்படுகிறது. இதோ என்று சொன்னால் சற்று நம்ம செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களிலும் ஒதுக்கி ஒரு புறமாக வைத்து நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அழைப்பு. இதோ என்று சொல்லும்போது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உணர்ச்சிகளை ஒரு புறமாக நம்ம அமைதிப்படுத்தி நம்முடைய சரீரத்தை இளைப்பாறுதலுக்குள்ள ஒரு அமைதலான நிலைக்குள்ளே கொண்டு வந்து, அது மட்டுமல்ல நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம கூர்மைப்படுத்தி கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே எதை சொல்லுகிறார் என்று அறிந்து கொள்ளதான் இதோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் வசனம் 10 பார்த்தோம் என்றால், we see in Exodus 34 verse 10, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இது கர்த்தர் தன்னுடைய தாசனாக இருக்கக்கூடிய மோசேக்கு சொன்ன வார்த்தை. இன்னொரு வசனம் பார்ப்போம், ஏசாயா 7:14, ஐசாயா 7 verse 14. டியூரிங் த சீசன் ஆஃப் கிறிஸ்மஸ் இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம கேட்கறது உண்டு. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதோ என்ற வார்த்தை நம்முடைய கவனம் ஆண்டவருக்கு நேராக செலுத்தப்படுகிறது. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், ஏசாயா 43:18 வசனம், ஐசாயா 43 verse 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என்ன வார்த்தை வருது? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம், எரேமியா 31:31, Jeremiah 31 verse 31.
வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதோ என்ற வார்த்தை மிகவும் ஆழமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை கொண்டு இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, டைட்டில் of my message for us today is Staying Together for the Journey Ahead. Shall we say that together? Staying together for the journey ahead. தமிழில் சொல்லுவோம், வரவிருக்கும் பயணத்திற்காக ஒன்றிணைந்திருப்போம். மலை இல்லை பாஸ்டர், மன்னிக்கவும், மாஃப்கான் சாயா, சிக்கே மலாயு அது சரியா? இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பில் 3 காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, staying together for the journey ahead, the blessings of goodness and pleasantness. Shall we read scripture together? சங்கீதம் 133 வசனம் 1. Whichever version you have, whichever language you have, let us all read the scripture aloud. சத்தமாக தெளிவாக வாசிப்போம். சங்கீதம் 133 வசனம் 1. இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. The blessings of goodness and pleasantness. நன்மை இன்பம் என்ற ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நீங்களும் நான் ஒன்றிணைந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது தீமை அல்ல, நன்மையை நம்ம பார்ப்போம். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நன்மை தீமை என்ற இந்த 2 அம்சங்கள், இருளின் ராஜ்யம் வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கும் எப்பொழுதும் போராட்டம் வந்து கொண்டே இருக்கும். சாகிற வரைக்கும் அந்த போராட்டம் நிறுத்தாது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றாக இணைந்து தோள் கொடுத்து நம்ம செயல்படும் போது நன்மை அதிகரிக்கும், தீமை அநீதி குறைந்து போய்விடும். When God's people decide to live together, evil will not have space to breathe and breed. தீமையானது அது சுவாசிக்க, அது வளர்றதுக்கு எந்த ஒரு இடமும் இருக்காது. குறைச்சிக்கிட்டே போயிடும். அது இல்லாமலே போக கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் ஒரு சகோதரனாக, நீங்கள் ஒரு சகோதரியாக எதையெல்லாம் ஒற்றுமைக்காக இணைப்புக்காக செயல்படும் போது நீங்கள் நன்மையை செய்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள நாம் இருக்கிறோம். வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கக்கூடிய ஜனங்களோடு எப்பொழுதும் ஒற்றுமையோடு இணைந்து அவர் செயல்பட வாஞ்சித்தார். 12 அப்போஸ்தலர் இருந்தார்கள். அந்த 12 பேரும் வித்தியாசமானவர்கள். ஆனால் 12 பேரில் 3 முக்கியமானவர்களும் ஈனர் சர்க்கிள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு குடும்பத்தார் இருந்தார்கள், திரளான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும்போது அவர் கடைசி பரியந்தம் ஒற்றுமைக்காக இணைப்புக்காக செயல்பட்டார். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த நற்கருணையை நம்ம பார்க்கிறோம். He celebrated the Last Supper even though he knew there were people who were giving him a hard time. ஒற்றுமைக்காக இணைப்புக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். கீப்பிங் டுகெதர் இஸ் ஹார்ட் ஒர்க், இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். ஆகவே நன்மை என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த 2வது வார்த்தை இன்பம் என்ற வார்த்தை வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். Pleasantness follows a united people. ஒன்று இணையக்கூடிய ஜனங்களோடு நன்மை வருகிறது, அதை தொடர்ந்து இன்பமும் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இன்பம் இருக்கும்போது போட்டி, பொறாமை, சஞ்சரவு அது குறைந்து போய்விடும். ஆதி சபையில் நீங்களும் நானும் வாசித்து பார்த்தோம் என்றால், ஆதி சபையை கர்த்தருடைய தேவாலயத்தில் அவர்கள் அன்றாடம் கூடினார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த அன்றாடம் கூடின அந்த சூழ்நிலை எப்படி வந்தது? அந்த கூடுகையில் இன்பம் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் கர்த்தர் எண்ணிக்கையை அதிகரித்தார். ஹல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் இந்த சபையில் எண்ணிக்கை தரத்திலும் அவர் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும், எண்ணிக்கையிலும் அவர் வளர்ச்சியை கொடுப்பார் என்று நம்ம விசுவாசிப்போமாக. எப்படி ஆகும்? அந்த இன்பம் இருக்கும்போது ஜனங்கள் வருவாங்க. ஹல்லேலூயா சொல்லுமா? அந்த இன்பம் இருக்கும்போது நம்ம சொல்ல தேவையில்ல, அடிக்கடி நம்ம அழைப்பு கொடுக்க தேவையில்லை, அவங்களே அப்படி சாதாரணமாக அவர்கள் வந்து சேருவார்கள். There is a pleasant aroma that will be rising up when God's people stay together. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இணைந்து செயல்பட்டோம் என்றால், குறிப்பாக நம்முடைய கஷ்ட நாட்கள், ஹல்லேலூயா, நம்முடைய பாடுகளில், நம்முடைய உபத்திரவத்தில் நம்ம ஒன்று இணைந்து இருந்தோம், அதுலேருந்து ஒரு நறுமணம் எழும்பி வரும். ஹல்லேலூயா. ஒரு மனம் அது நறுமணம். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனம் அது நறுமணம்.
Pastor, I'm so encouraged to see this place extended way beyond. The last few times, initial times வரும்போது அங்க ஒரு there was a partition. I remember that. And so God has heard our prayers. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்பத்தை நம்ம நாடினோம். ஒற்றுமையோடு இருக்கிற நிமித்தமாக அந்த இன்பத்தை ஜனங்கள் கண்டு கர்த்தர் வளர்ச்சியை கொடுக்கிறார் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த வாசிக்க கேட்ட இந்த சங்கீதமானது, if you see in your Bible, it says it's a song of ascents. தமிழில் நம்ம பார்க்கும்போது ஆரோகண கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தை யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த சங்கீதத்தை அவர்கள் எருசலேமுக்கு நோக்கி அவங்க போகும்போது அந்த சங்கீதங்களை அவர்கள் பாடி, அந்த சங்கீதத்தை அவர்கள் இசையோடு அவங்க இணைந்து பாடி எருசலேமில் இருக்கக்கூடிய பரிசுத்த பர்வதங்களிலே அவங்க சேர்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So the psalmist is showing us a glorious picture of how oneness will be. ஒற்றுமையோடு இருக்கும்போது அதை பார்க்கும்போது அதனுடைய மேன்மை, அதனுடைய மகத்துவத்தை நீங்களும் நானும் ருசித்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, we may be poor, we may be rich. நமக்கு படிப்பறிவு இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய வளர்ந்த சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம தோள் கொடுத்து ஒருத்தர் ஆதரிக்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம தங்கி இருக்கும்போது, அந்த இடத்துல கர்த்தர் நன்மையும் இன்பத்தையும் நிச்சயமாக கொண்டு வருவார். The blessings of goodness and pleasantness. But we need to ask an important question. So what is this? அந்த சங்கீதக்காரன் சொல்றாருல, இதோ சகோதரர் ஒருமித்து. அந்த ஒருமித்து என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, behold how good and pleasant when brothers dwell together in unity. ஆனால் கேள்வி என்னவென்றால், யூனிட்டினா என்ன? வாட் இஸ் யூனிட்டி? யூனிட்டினா நீங்கள் சிரிக்கிற விதமோ நான் சிரிக்கிற விதமோ ஒரே மாதிரி இருக்கணுமா? அல்லது நீங்கள் நடக்கிற விதம், அந்த ஸ்ட்ரைக்ஸ் எடுக்கும்போது ஒரே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக்ஸை எடுக்கணுமா? இல்லாட்டி நீங்கள் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நீங்கள் உடுத்துகிற உடத்தையும் எல்லாமே சரியாக ஒரே மாதிரி தான் நம்ம இருக்கணுமா? இல்லையே, அப்படி இல்லையே. யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மாக இருக்கிறது நல்லது தான். கேன் யூ இமேஜின் ஆல் ஓவர்ஸ் ஆர் யூனிஃபார்ம் எவ்ரி சண்டே? இப்படி தான் அப்படி தான் அப்படி தான் இப்படி தான் அப்படி தான் அப்படி தான். ஆனால் இங்கு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், பிரியமானவர்களே, அந்த 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 ஒற்றுமையில், அந்த அந்த வேற்றுமையிலே ஒரு ஒற்றுமை. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஆமேன்னு சொல்லுவோமா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வி அக்னாலேஜ் வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். நம்மள எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசமான விதத்தில் நம்ம பார்வை பண்ணுவோம், வித்தியாசமான முறையில் நம்ம உணவு உட்கொள்வோம், வித்தியாசமான முறைகளில் சில காரியங்களை நம்ம ஆளுகை செய்வோம், நம்ம நோக்கி பார்ப்போம். ஆனால் நம்முடைய வித்தியாசங்களிலே ஒரு ஒற்றுமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐ லைக் டு எம்பசைஸ் ஆன் our varied capacities. நம்முடைய வித்தியாசங்களை நம்ம அங்கீகரிக்க வேண்டும். அதன் மத்தியிலும் அதில் ஒரு ஒற்றுமை இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். நெகேமியா நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேமினுடைய மதில் உடைந்த நிலைமையில் இருந்தது. வாசல் எல்லாம் சீர்கெட்டு போய்விட்டது. ஆண்டவர் நெகேமியாவுடைய மனதில் ஒரு பாரத்தை கொடுத்தார். அந்த மதில்களை மறுபடியும் எழும்பி கட்ட வேண்டும். அவருக்கு முன்பதாக இருந்தவர்கள் நாட் யூனிஃபார்ம் பீப்புள், எவ்ரி ஒன் வித் த சேம் ஸ்கில்ஸ். அவருக்கு முன்பதாகவே இருந்தவர்கள் வேரிட் ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். வித்தியாசமானவர்களுக்கு வித்தியாசமான தாளந்துகள், வரங்கள், வித்தியாசமான வயது, வித்தியாசமான வாழ்க்கையினுடைய அனுபவம் இருந்த நிமித்தமாக அவங்களுடைய டைவர்சிட்டி அவங்களுக்கு பலனாக இருந்தது. ஆமேன்னு சொல்லுமா? their diversity added strength. அதுதான் நன்மையும் இன்பமுமாக இருக்கிறது, பிரியமானவர்களே. அண்ட் நெகேமியா அந்த மதில்களை எத்தனை நாட்களில் அவர் கட்டி முடித்தார்? 52 நாட்களில் எருசலேமினுடைய மதில்களும் வாசலிலும் மறுபடியும் எழும்பத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே each one of us here today, நீங்களும் நானும் நன்மை இன்பம் கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வேற்றுமையிலே ஒரு ஒற்றுமை சாதிக்க முடியுமா? I can tell you it is impossible. Humanly it is impossible to stay together because we are all different. ஆனால் முடியும். எப்படி முடியும் தெரியுமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2, 3, 4, 5 நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒற்றுமையிலே நம்ம எப்படி கையாள முடியும் என்று பார்க்கிறோம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து
என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ஹல்லேலூயா. அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. 5ஆம் வசனம் தான் மெயினானது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let the mind of Christ be in you. கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருந்தால்தான் அந்த நன்மை இன்பமான ஆசீர்வாதங்களை நம்ம மூலமாக நம்ம செயல்படுத்த முடியும். ஆமென் சொல்லுமா, ஹல்லேலூயா சொல்லுமா. இந்த மைண்ட் ரொம்ப 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 முக்கியம். Staying together begins in the mind. The mind is so important. அந்த சிந்தை தான் சொல்லும், இவனை பார்த்தியா அவனை பார்த்தியா, கல்குலேட் பண்ண மைண்ட் கல்குலேட் பண்ணும், நியாயம் தீர்க்கும். அந்த மைண்ட் வந்து புறம்பே பேசும், எதிர்த்து நிற்கும். அந்த சிந்தை மிகவும் மோசமான ஒரு சிந்தை. மாம்ச சிந்தையோடு நம்ம செயல்பட்டோம் என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்தை மேன்மையிலாக நம்ம வளர்க்கவே முடியாது. You and I need to have a new sight. அந்த மனம் மறுரூபப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாளில் விசேஷமாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இருக்கிறார். நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் தற்செயலாக வந்தது நீங்கள் நினைச்சிடாதீங்க. God has brought you here to hear these very words, that God will help you to put the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை எதை நீங்கள் போடாமல் இருந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்றால் ஒருத்தர் பார்க்குற பார்வை மாறும். ஆமேன்னு சொல்லுவோமா. நல்ல பார்வையோடு நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்குறீங்களா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லுங்கள், நானும் நல்லவன்னு சொல்லுங்கள். எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், பிரசங்கத்தை சீக்கிரம் முடிக்கணும். நான் நம்ம எல்லாரும் நல்லவங்க சொல்லுங்களேன். நம்ம மைண்ட் அந்த உலக சிந்தையோடு இருக்கக்கூடாது. நம்மலாம் அந்த லகடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா, சில்லறை வேலைலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுடைய கழுகையின் பார்வை, ஹல்லேலூயா, நம்ம பரலோகத்தை பார்வையோடு நம்ம சிந்தை இருந்தது என்றால் பல காரியங்களை சாதித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். The blessings of goodness and pleasantness நம்மில் ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு வருவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் அழைப்பு கொடுக்காத நிலையிலும் கூட கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. இரண்டாவது பாயிண்ட், the blessings of running down. வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். சங்கீதம் 133 வசனம் 2 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? முந்தின வசனத்தை விட இன்னும் நல்ல ஜோரா நல்ல சத்தமாக நல்ல கதறலாமா பாஸ்டர்? போலே ரிவப். ஓகே, ரிவப் அனுமதி கொடுத்தாச்சு. ரிவப்லாம் ட்ரேபிள் பேஸ் எல்லாம் இருக்கிறீங்களா? ஓகே, 1 2 3. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். பிரைஸ் தி லார்ட். என்னடா இந்த பாஸ்டர் சிங்கப்பூர்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பியாசாவாக இருக்கலாம் நினச்சேன். என்ன இந்த ஆங்கிலிக்கன் பிரீஸ் இப்படி இருக்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இதுதான் ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங். த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ரன்னிங் டவுன். முதலாவது சங்கீதக்காரர் அந்த ஒற்றுமை எப்படி இருக்கும்னு அவர் விவரித்து சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம். ஹீனே பிஹோல், கவனித்து பாரு, வசனத்தை கவனித்து பாரு. கவனித்து பார்க்கும்போது ஆரோன் திடீர்னு இருந்து இந்த கதையில் ஆரோன் வருகிறார். ஆரோன் யார்? ஒரு ஆசாரியன், ஒரு பிரீஸ்ட். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சகோதர சகோதரிகளாக நம்முடைய பொறுப்பின்களை நம்ம ஒன்றிணைந்து கிறிஸ்துவின் சிந்தையோடு ஆவியானவருடைய துணையோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால் அந்த நல்ல தைலம் வழிந்தோடும். ஹல்லேலூயா. அந்த நல்ல தைலம் வழிந்தோடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பிரிந்தெடுப்பது. Disunity hampers the flow of the precious oil God has given. தேவன் ஒரு நல்ல தைலத்தை வைத்து இருக்கிறார். அந்த நல்ல தைலம் வழிந்தோடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஒன்றிணைய கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. Not only just being together but staying together. அதனால தான் each one of us matters, brothers and sisters. I may not know you but God knows you. நீங்க கர்த்தருடைய கருவியில ஒரு அருமையான கருவி. ஹல்லேலூயா. You are an instrument of peace and unity. சமாதானம் ஒற்றுமைக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருக்கிறீங்க. A good tool in God's hand can build his kingdom. ஆண்டவருடைய கரத்தில் நீங்களும் நானும் வணையப்பட ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக இந்த சபையும் அவருடைய ராஜ்யத்தையும் கட்டுவார் என்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, and not just one person's effort. ஒருவருடைய முயற்சி மட்டும் பத்தாது. Can you imagine all the load of the church is on pastor?
ஓ சிஸ்டர், அல்லது சிலர் இடத்துல அந்த பாரம் இருக்குது. அது இவ்வளோ பெரிய ஒரு பாரம் தெரியுமா? நம்முடைய குடும்பத்தில் நம்ம பார்த்தோம்னா அதை மெட்ரியாக்னு சொல்லுவாங்க. குடும்பத்தினுடைய இம்பார்ட்டன்ட் ஒகேஷன், பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, இல்லாட்டி முக்கியமான திருமணங்களுக்கு பார்க்கும்போது பாட்டி இருக்கிறனால தான் எல்லாரும் கூடுவோம். அவங்க தான் அந்த சென்ட்ரல் ஃபிகர். அப்போ அவங்கனால கூடுவோம். நம்ம சொந்தம் பந்தம் நம்ம உறவு அவ்வளோ சரியாக இல்லாட்டினா பாட்டி இருக்குன்னா பாட்டினால. பாட்டி போயிட்டாங்கன்னா சில குடும்பம் சர்வைவ் பண்ணும். ஆனால் நிறைய குடும்பம் அந்த சென்ட்ரல் ஃபிகர் இல்லாமல் இருக்கும்போது எல்லாம் செதறி போய் இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பத்திலே அந்த நம்ம பார்க்குறோம். யூனோ வை? இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பர்சன். ஒருவன். யூனோ how difficult it is to keep going together, keeping people together all the time. It's very, very tough. அதனால பிரியமானவர்களே, everyone is important. Hallelujah. எல்லாருக்கும் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஃப்ரம் த யங்கஸ்ட் சைல்ட் டு த யூத்ஸ் அண்ட் டீன்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ், பெரியோர் முதியோருக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கட்டுவதற்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் உடைக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். இட்ஸ் வெரி ஹார்ட் டு பில்ட். 20 இயர்ஸ் லேசான ஒரு விஷயம் இல்லை. நாட் இட் இஸ் அ பிக் மைல் ஸ்டோன். கஷ்டப்பட்டு கட்டுனதை ஈஸியாக உடைச்சிடலாம். ஆகவே as a body of believers, நீங்களும் நானும் அப்படியே ஒன்றாய் ஜெபிக்க வேண்டும், ஒன்றாய் நம்ம சேவை செய்ய வேண்டும், ஒன்றாய் எழும்ப வேண்டும், ஒன்றாய் மன்னிக்க வேண்டும், ஒன்றாய் விட்டு கொடுக்க வேண்டும், ஒன்றாய் சிரிக்க வேண்டும், ஒன்றாய் அழுக வேண்டும். எல்லாமே ஒன்றாய் செய்ய கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல தைலமானது அது எப்படி வருது? அது வழிந்து ஓடுகிறது. there is a precious oil that will appear when we do our part. அந்த தைலம் எப்படி வருது பார்த்தீங்களா? அந்த தைலம் யாருடைய சிரசின் மேல், யாருடைய தலைமேல் வருகிறது பார்த்தீங்களா? ஆரோன் என்ற ஆசாரியன் தலையில துவங்கி அவனுடைய தாடி வந்து அவனுடைய வஸ்திரங்களுக்கு அப்படியே போகிறத நம்ம பார்க்கிறோம். That means God has uninterrupted flow when there is oneness. Uninterrupted. Hallelujah. Oh, hallelujah. When brothers and sisters stay together, அங்கு ஒரு நன்மை இன்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதே சமயத்தில் ஆரோன் சிரசிலிருந்து வழிந்தோடுகிற அந்த நல்ல தைலம், ஆரோன், not any other priest, not just anyone. ஆனால் இந்த தைலம் ஆரோனின் சிரசிலிருந்து வருகிறது. I want to make a very important point. ஆரோன் தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய பொறுப்புகளை அபிஷேகத்தோடு மேன்மையோடு நிறைவேற்றி செய்ய வேண்டும் என்றால் சுற்றிலும் இருக்கிற சகோதரர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. In order for Aaron the priest, in this instance it may be Pastor Francis and his cohort of elders and all that, அவர்கள் தங்களுடைய பணியை அவர்கள் மூலமாக வழிந்தோடுகிற நல்ல தைலம் வழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி இருக்கணுங்க. Oh my God, the one who brings the word of God deserves double honor. பைபிள் சொல்லுது. நீங்க உங்களுடைய பங்கை செஞ்சீங்கன்னா அவர்கள் அவங்களுடைய பங்கை அப்படி ஜோரா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட, பாஸ்டர், the next 20 years is going to be a flowing anointing of God. ஏன்னா ஜனங்கள் உங்களோடு வருகிறதுக்கு என்ன அடையாளம்னா கர்த்தரோடு வராங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் தேவனுடைய மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறபடினால. ஆகவே கண்ணை பார்த்து சொல்லக்கூடாது ஐ டு நாட் நீட் யூன்னு சொல்ல முடியாது. ஐ நீட் யூ, யூ நீட் மீ, வி ஆர் ஹியர் டுகெதர் டு பில்ட் காட்ஸ் கிங்டம். அதனால தான் நெகேமியா அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோடு இணைந்து கட்டுறவங்க இருந்தாங்க, அதே சமயத்தில் தொந்தரவு பண்ணுறவங்களும் இருந்தாங்க. சன்பலத், தோபியா என்று சொல்ல இன்னும் மற்ற சிலர்களும் இருப்பாங்க. ஆல்வேஸ் when we are building God's kingdom, ராஜ்யத்தை கட்டும்போது எப்பொழுதும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. Jesus faced it as well. பரிசேயர்கள், வேதபாரர்கள் எழும்பினார்கள். ஆனால் remember friends, always be on the list of the allies. Hallelujah. உடனாய் ஊழியம் சேர்கிறவர்கள் அந்த பட்டியலில் நீங்களும் நானும் இருக்கணும். இந்த பட்டியலில் நம்ம போகவே கூடாது. ஒருவேளை இந்த பட்டியலில் நீங்கள் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இங்கிருந்து அங்கே வந்துடுறான் பாஸ்டர், இந்த நாளினுடைய ஆனிவர்சரி ஒரு டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ். ஆமேன்னு சொல்லுவோமா? மனசை மாற்றி ஆண்டவரே முழுமையாக உம்முடைய ராஜ்யத்தினுடைய கிரியைகளிலே நான் வருகிறேன் என்று சொல்லும்போது அந்த வழிந்தோடுகிற அந்த நல்ல தைலம் வரும். ஹல்லேலூயா.
அந்த நல்ல தைலம் வரும்போது இட் இஸ் ஸோ ரிஃப்ரெஷிங். ஹல்லேலூயா. நீங்கள் ப்ரீச் பண்ணுற ஒரு 2 வார்த்தை மட்டும் போதும், ஆண்டவரை தைலத்தை அப்படியே ஊட்டுவார், மனசை தொடுவார். பார்த்துங்க, வெளித்தோட்டத்தில் ஒரு மேலே வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் மனசை ஆண்டவர் தொடுவார். பார்த்துங்க, சுகத்தை கர்த்தர் கொடுப்பார், விடுதலை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் இந்த இடத்துல ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. never be an hindrance for the flow of the precious oil that God has given. ஆமென் சொல்லுவோமா? நீங்களும் நானும் ஆதரவு கொடுக்கிறவர்களாக இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆதரவு கொடுக்கிற சகோதர சகோதரிகளாக இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். I am so excited that God is going to do a great work in our midst. Amen. 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். 3வது கடைசியாக டைமை பார்த்துட்டு இருக்கேன். பாஸ்டரே நான் என்னுடைய டைமை பார்த்துக்கணும் பாஸ்டரு. இது சண்டே சர்வீஸ், நம்முடைய சர்ச் அங்கே சர்வீஸ் ஓடிட்டு இருக்கு பாஸ்டரு. என் மைண்ட் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு பாஸ்டரு. அங்கே நல்லா ஓடிட்டு இருக்கோம்ல பாஸ்டரு. சரியா, நம்ம முடிக்கிறதுக்கு ஒரு வசனத்தை நல்லா வாசிச்சிருமா? சங்கீதம் 133 வசனம் 3. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? Read the word aloud with conviction and clarity. Shall we do that together? எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். Praise the Lord. My third point is the blessings of forevermore. சிலர் நம்ம நினைப்போம், ஆண்டவரை சீக்கிரம் வந்துருங்கப்பா இயேசுவே, மரணாத்தா முடியல, திடா போலியில saya tidur lain hari tak nak bangun lah Yesus. Sikit-sikit Melayu boleh lah. My wife in the literature Malay, நான் அந்த English sikit-sikit. மாரநாதா இயேசுவே. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுங்க, the blessings are forevermore. ஆண்டவர் எத்தனை நாட்கள் இந்த பூமியில் வைத்து இருக்கிறாரோ அந்த forevermore blessings நம்மளை வந்து சேரும். ஆரோன் சிரசிலிருந்து வழிந்தோடுகிற தேவ மனுஷனிடத்தில் வழிந்தோடுகிற அந்த ஆசீர்வாதம் எப்படியாக கடந்து வருகிறது பார்த்தீங்களா? Not just for the priesthood, brothers and sisters, we are all priesthood of believers. ஆசாரியனுக்கு மட்டும் ஒரு elite group இல்லை, நான் ஒரு elite குரூப்பே இல்லை. I keep telling myself, yes, I'm an ordained minister, I'm an Anglican priest, I'm a reverend at the same time. நான் மட்டும் ஊழியக்காரனா, நீங்களாம் என்ன ஆட்டக்காரன்? சர்ச்சில் ஒரே ஊழியக்காரனா, பட் நீங்களாம் ரிலாக்ஸ் ஒன் கார்னர்ல. நோ 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 நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக என்றென்றும் அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனங்களாக இங்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம். And there is a hine moment. Notice the moment. Watch the word that is used. ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. It is as if the dew of Hermon were falling on Mount Zion, for there the Lord bestows his blessing, even life forever. More. Hallelujah. அருமையான ஒரு வார்த்தை. Brothers and sisters, falling on. Anointing flows, blessings fall. Hallelujah. சொல்லுமா? அந்த எண்ணெய் வழிந்தோடுகிறது, ஆசீர்வாதம் பொழியப்படுகிறது. அதனால தான் பாடுறோம், அருள் ஏராளமாய் பெய்யும்னு கல்யாண சர்வீஸில் பாடுறோம். Oh my God, how many of us want the blessings to just fall on us, Lord? அப்பா, just fall on us, Lord. How much we need you, God. அந்த வாஞ்சை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, I tell you this, நீங்கள் கேட்கறது முன்னாலே அவர் பொழிந்துருவார். No need, right? Because you are already in tune with each other. Your மாம்சத்துக்கு நீங்கள் செத்து போயிட்டீங்க, நீங்கள் உங்கள் சுவாபத்துக்கு செத்து போயிட்டீங்க. You have died to yourself, your ambitions. நான் தான் என்று செத்து போனதுனால, ஒற்றுமைக்காக நிற்கிறதுனால ஆண்டவர் அந்த இடத்துல, எந்த இடத்தையும் இல்லை, the Lord commands his blessings there. Where? The place where there is oneness. Once again, I'm not saying that everyone agrees about everything. இல்ல. We can and we should disagree. And members, நான் சொல்லுவேன், please, I'm not here to asking you to agree with everything I've said or preached or lived my life. Please disagree, but we still love each other. ஒரே படகுல இருக்கக்கூடிய விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா? நம்ம மனப்பான்மையே மாறிடும். அந்த இடத்துல the Lord commands blessings in that place. Hallelujah. இந்த இடத்துல கிரைஸ்ட் செஞ்சுரியில், இந்த இடத்துலையும் ஸ்கூடாயில் இருக்கக்கூடிய பிரான்ச் சர்ச்லையும் மாசாய் அக்கண்டாத்தாங்க பாஸ்டர், மாசாய் அக்கண்டாத்தாங்க, அக்கண்டா வந்துட்டு இருக்கு சிங்கப்பூர். ஓகே, சரி, பரவாயில்ல.
அந்த இடத்துல, எந்த இடத்துல நீங்களும் நானும் இணைந்து கூடி வருகிற இந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Let us all journey together, friends. Hallelujah. Journey together. எத்தனை வருஷம் நம்ம இருக்க போறோம் நம்மளுக்கு தெரியலலா. Life is so fragile. I tell you this. Every day I wake up, Lord. இருக்கிறது ஒரே வாழ்க்கை. Let us live it well. Don't make it difficult. Help each other. ஆண்டவர் கிரைஸ்ட் சாங்சுரிக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். Staying together for the journey ahead. ஆமென் சொல்லுவோமா? வரவிருக்கும் பயணத்திற்காக ஒன்றிணைந்திருப்போமாக. 2 வசனம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1-3 கோடிட்டுக் கொள்ளுங்க. Underline this, highlight this. I'm going to end my sermon with this conclusion. Ephesians 4:1-3. ஆதலால் therefore கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Hallelujah. God has given us a unity. நம்ம அதை காட் பண்ணோம். Today God is calling us to guard our unity. God is already doing something great. காத்துக்கொள்வோமாக, அதை உருவாக்குவோமாக, அதை மலர செய்வோமாக. அதற்கு எதெல்லாம் நான் செய்து அதை வளரணுமா அதெல்லாம் நான் செய்யணும். இன்னும் ஒரு கடைசியாக ஒரு வசனம், Romans chapter 12 verses 14-18, and I'll end my sermon. Romans 12:14-18. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்கொள்ளுங்கள். உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். And verse 18. கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். As much as it depends on you. As much as it depends on you. அப்படின்னா you have done all that you can with all your good conscience to keep the unity of the Spirit and live together in harmony. ஆண்டவர் நமக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார். Staying together for the journey ahead. Hallelujah. I know God has spoken to all of us. கொஞ்ச நேரம் கண்களை மூடி